ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கோடீஸ்வரன் ஆகிறதுங்கிற ஆசை யாருக்கு தான் இருக்காது. நான் நிறைய பணம் சம்பாரிச்சு அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், சொத்துச்சம் வாங்க போகிறேன், வீடு வாசல் சம்பாதிக்க போகிறேன், கார் வண்டி வாகன வசதிகள் செய்ய போகிறேன், சொந்த தொழில் செய்ய போகிறேன், அல்லது நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ண போகிறேன், கோயில் கட்ட போகிறேன், தான தர்மம் செய்ய போகிறேன், இப்படி நிறையா காரணங்கள். ஒன்று ஃப்யூச்சர் செக்யூரிட்டியை பற்றின பயம் இருக்கும். அதனால் நிறையா கையில் பணம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். பட் பணம் இருந்துட்டாப்புல எல்லாம் வராது. இருந்தாலுமே நிறைய சம்பாத்தியம் வரணும், எனக்கு எப்போ பொருளாதாரத்தில் நான் தன்னிறைவுக்கு வருவேன், அல்லது கோடீஸ்வரன் ஆவேன், அல்லது 4 பேர்த்துக்கு உதவி செய்கிற அளவுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி தான். சரியா? அப்போது ஒரு ஜாதகர் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸுக்கு பொருளாதாரத்தில் போவாரா போக மாட்டாரா அப்படிங்கிறத ஜாதகத்திலேயே பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பார்க்க முடியும். அதுக்கு தானே ஜாதகம். அதாவது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் லட்சாதிபதியாக தான் பிழைப்பார், சிலர் கோடீஸ்வரனாக தான் பிழைப்பார், இல்லை சிலர் ரொம்ப சாதாரணமான லெவல்லையே தான் பிழைப்பார் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை ஜோதிடம் நமக்கு கோடிட்டு காமிக்கும். அந்த வகையில் ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவர் பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வருவாரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது 2-3 வழிகள் இருக்குது. நான் சொல்கிற வழியில் தான் ஏன் கண்டுபிடிக்கணுங்கிறதுல நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு வழிமுறையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைமில் பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வருவாங்க. சரியா? என்னதான் யோக ஜாதகமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி யோகமாக இருக்கணும். அந்த தசாபுத்தி அவங்களோட சம்பாதிக்கிற காலங்களில் வரணும். அப்போ தான் அவங்க ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். அதை விட்டுட்டு 4 கிரகம் ஆட்சியாக இருக்குது எனக்கு என் ஜாதகத்தில், 3 கிரகம் உச்சமாக இருக்குது அப்படின்னுவாங்க. இந்த உச்சம் நீச்சம் ஆட்சியெல்லாம் அள்ளியெல்லாம் ஒன்றும் கொடுத்துறாது. அந்த தசை நடந்து அது சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல தான் அவங்க பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. அதனால தான் எந்த விதமான ஆட்சி உச்சமும் இல்லாத சாதாரண ஜாதகமாக இருந்தால் கூட மிகப்பெரிய உயரத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஜாதகங்களில் இருக்குது, போயிருக்காங்க. இப்போது நம்ம அந்த வகையில் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ யோகத்துக்கான அமைப்பு, அதாவது நிறைய பொருளாதாரம் சேர்றதுக்கான அமைப்பு, சொத்து சுகம் வாங்குறதுக்கான அமைப்பு, அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். அது இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, காலபுருஷனுக்கு 12வது லக்னம், அவர் குருவுடைய ஆட்சி வீடு. இந்த ஜாதகர்களுக்கு, அதாவது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி சனி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கோடீஸ்வரனாக வர்றதுங்கிறது உறுதி. இந்த ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, லக்னம் மீன லக்னம்னு எடுத்துக்கோங்க. மீன லக்னத்துக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கார் அப்படி வச்சுக்கிடுவோம். சனி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன், சனியும் உச்சமாக இருக்கார் இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போது இவருக்கு இந்த ஜாதகருக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்கும். செவ்வாய் திசை அல்லது சனி திசை நடக்கிறப்ப தான் அந்த செவ்வாயோ சனியோ எங்கே இருந்தாலுமே மீன லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் திசை அல்லது சனி திசை, சார் தனகாரகன் குருன்னு சொல்கிறோம், குரு தசை நடக்கிறப்ப சம்பாதிக்கிறத விட மீன லக்னக்காரங்க செவ்வாய் திசையிலையும் சனி திசையிலையும் அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கூடுதலாக இருக்கும். இதில் முதல் தரமான யோகம், அதாவது உள்ளதுலேயே பெஸ்ட் யோகம் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தே இருக்கும். இப்போது இப்படி மகரத்தில் இருக்காங்க சனியும் செவ்வாயும், இது மல்டிபிளான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படின்னா, நம்ம பார்த்ததுமே சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு இந்த இடத்துல, இந்த ஜாதகம் ரொம்ப கஷ்டப்படுவேன், குடும்ப வாழ்க்கை உருப்படி இல்லாமல் போயிடும், பொருளாதாரத்தில் கெட்டு போயிடுவேன், இப்படிங்கிற மாதிரியான யோசனையெல்லாம் வேண்டியதில்லை. என்ன காரணம்னா, சனி செவ்வாய் சேர்க்கை எந்த அளவுக்கு யோகமாக இருக்கும், யாருக்கு யோகமாக இருக்கும், யாருக்கு தோஷமாக இருக்குங்கிறத தனித்தனியாக பிரிச்சிருக்கோம் நம்ம சேனலில் இல்லையா. நிறைய வீடியோ இருக்குது. பொதுவாக சிம்பிளாக சொல்லணும்னா, சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது கடுமையான தோஷம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய உண்மை தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் சனியாவது செவ்வாயாவது ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்துட்டால் அந்த சேர்க்கை முதல் தரமான யோகத்தை செய்யும். அந்த வகையில் 11ஆம் இடத்துல மீன லக்னத்துக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தா நிச்சயமாக அவங்க யோகக்காரனாக தான் இருப்பான். ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல்,
இவங்க சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் செவ்வாய் திசை அல்லது சனி திசை நடக்கணும். அப்படி நடந்ததுன்னா நிச்சயமாக இவங்க வந்து அந்த திசையில் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்துடுவாங்க. சார் பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு முன்னுக்கு வருவாங்களே தவிர மற்றபடி எல்லாத்துலேயுமே கவலை இல்லாமல் இருப்பாங்களான்னா அப்படி எடுத்துக்க முடியாது. அப்போ குடும்பம் கஷ்டப்படுமா அப்படின்னா குடும்பமெல்லாம் கஷ்டப்படாது. ஒரு சிலருக்கு உடல் ரீதியான தொல்லைகள் இருக்கும், ஒரு சிலர் வந்து வெளி ஊர் போய் சம்பாதிக்க வேண்டியது இருக்கும், ஃபேமிலியோடு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது ஒரு சிலர் ஃபேமிலியை விட்டுட்டு போய் சம்பாதிப்பாங்க. இப்படி மற்ற சிரமங்கள்ங்கிறது இருக்கத்தையும் செய்யும். ஆனால் பொருளாதாரம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு எடுத்துட்டா சனி செவ்வாய் கிரக சேர்க்கை மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருச்சுன்னா இது முதல் தரமான யோகத்தை செய்யும். இப்போ இதே கிரக சேர்க்கை வந்து செவ்வாய் சனி வந்து இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்க 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிருவோம். இப்போ இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னாக்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல சனி நீசம் ஆகிறார் ஐயா. சனி நீசமானா என்ன செய்யறது? நீச சனிங்கிறது வந்து தொழில் வாய்ப்புகளை உருவாக்காதில்ல அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. இங்கே நீச்சபங்க ராஜயோகத்துக்கு சனி போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பினேஷனில் அவங்க சொந்த தொழில் செஞ்சாலும் ஜெயிப்பாங்க. இந்த மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் உட்காந்து அதில் செவ்வாய் ஆட்சி, சனி நீசம், சனி நீச்சபங்க ராஜயோகம். அப்போ எப்படி மகரத்தில் உட்காந்து அவங்க பெரிய அளவில் பொருளாதாரத்தில் சக்ஸஸ் ஆவாங்களோ அது மாதிரி மேஷத்தில் உட்காந்துருந்ததுன்னா பெரிய அளவில் பொருளாதாரத்தில் சக்ஸஸ் ஆவாங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த 2 வீட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று வந்து சனி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், இன்னொன்றில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். இந்த காம்பினேஷனில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை மிகுந்த யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது அமைப்பு. இப்போ இந்த 2 வீட்லேயும் முதல் தரமான யோகத்தை செய்யும். அப்போ இதுக்கு அடுத்தபடியான முதல் தரமான யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா துலாத்தில் இருந்தாலும், அதாவது மீன லக்னத்துக்கு துலாம் ராசியில் செவ்வாயும் சனியும் உட்கார்ந்திருந்தால் மிகப்பெரிய சம்பாத்தியத்தையும் பெரிய சொத்து சேர்க்கையையும் யோக பாக்கியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ ஒரு டவுட் வரும், இந்த மீன லக்னத்துக்கு தனாதிபதினு சொல்லக்கூடியவர் யாரு? செவ்வாய். அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர், குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் செவ்வாய். அவர் போய் 8ஆம் இடத்துல மறைகிறாரையா, இதுல பாதிப்பு இருக்காதா அப்படின்னா நிச்சயமா பாதிப்பு இருக்காது. காரணம் 8ல மறைஞ்சாலும் அந்த 8ஆம் இடத்துல சனி உச்சமாகிறார். உச்சம் பெற்றவனோட ஆட்சி பெற்றவனோட மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகம் போய் உட்கார்ந்ததுன்னா அதுக்கு தோஷம் கிடையாது, மறைவும் கிடையாது. அந்த வகையில இந்த மீன லக்னத்துக்கு சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது துலாத்துல உட்கார்ந்து இருந்ததுனால் அது நிச்சயமா யோகமா தான் இருக்கும், தோஷமா இருக்காது. அப்போ முதல் தரமான யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் சனி சேர்க்கை மேஷத்துல மகரத்துல துலாத்துல இந்த 3லையும் இருந்துச்சுன்னா முதல் தரமான யோகத்தை செய்யும். இப்போ ஒரு டவுட் வரும், ஐயா எங்களுக்கு இந்த காம்பினேஷன் இல்லை, தனித்தனியாத்தான் இருக்குது, சரியா? செவ்வாயும் சனியும் சேரலை. அப்படி இருந்துச்சுன்னா இப்போ சனி வந்து இதில் உட்காந்துருக்கார், மேஷத்தில் உட்காந்துருக்கார், செவ்வாய் வந்து உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது பரிவர்த்தனையிலையும் வரும், அதே மாதிரி நீச்சபங்க ராஜயோகத்திலையும் வரும். எது? சனிக்கு நீச்சபங்க ராஜயோகம், அதே மாதிரி பரிவர்த்தனையும் வரும். அப்போ இது யோகமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக யோகமாக இருக்கும் இந்த திசையிலையும். சரி, இப்போ இன்னொரு விதத்தில் எடுத்துக்கிடுவோம். செவ்வாய் வந்து கேந்திரத்தில் இருக்கிறார், சனி வந்து இங்கே நீசமாக இருக்கார். இப்போ இது சரியாக வருமா அப்படின்னா இது வந்து முதல் தரமான யோகத்தை செய்யாது, சரியா? இப்போ வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ இதை இப்படி மாற்றி வச்சுக்கிடுவோம். சனி திரிகோணத்திலேயே உட்காந்துருக்கிறார், அதே சமயத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் மேஷத்தில். இப்போ செவ்வாய் சனியை பார்க்குறார், சனி செவ்வாயை பார்க்குறார். இங்கே கூட சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னே எடுத்துக்கிடலாம். அப்போது இப்போ வந்து இந்த மீன லக்னத்துக்கு யோகத்தை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக இந்த டைமில் பெரிய அளவில் யோகத்தை செய்யும். அன்லஸ் இந்த செவ்வாய் உட்காந்துருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் காலில் உட்காரக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி உட்காராமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை மீன லக்னத்துக்கு, அதாவது மேஷத்தில் செவ்வாயும் கடகத்தில் சனியும் உட்கார்ந்ததுன்னா இதில் சனி தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடந்ததுன்னா மிகுந்த யோகத்தை செய்யும். இப்போ பாருங்க, நம்ம என்ன பேசியிருக்கோம்? முதல் தரமான யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது, அதுவும் மேஷத்தில் இருக்கிறது, மகரத்தில் இருக்கிறது, துலாமில் இருக்கிறது. இதை தவிர இந்த சனி செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேராமல் தனியாகவே இந்த ராசிகளில் இருந்தாலும், அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னாக்க மேஷத்தில் செவ்வாய் இருக்கிறார், எங்க ஜோடியாவே வர்றாங்க, இப்படி வச்சுக்கிறோம். செவ்வாய் வந்து மேஷத்தில் இருக்கிறார், சனி வந்து வேற ஏதோட ஒரு இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறார், சனி ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். இப்படி இருக்குங்கிற பட்சத்தில், அல்லது இந்த செவ்வாய் அப்படியே வச்சிருங்க, சனி வந்து
மகரத்துல ஆட்சியா இருக்கார் அல்லது கும்பத்துல ஆட்சியா இருக்கார், செவ்வாய் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருவோம். அப்போ இந்த செவ்வாய் திசை அல்லது சனி திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா அவங்களுக்கு யோகத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுலயும் குறிப்பா சனி திசை இந்த மாதிரியான கிரக சேர்க்கைக்கு யோகத்தை செய்யும். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்? செவ்வாய் ஆட்சியாவோ உச்சமாவோ உட்கார்ந்தா அது யோகத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு மீன லக்னத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த செவ்வாயும் சனியும் 9ஆம் பாவத்துல உட்காந்துருக்குன்னு வச்சுக்குவோம். மீன லக்னத்துக்கு திரிகோணத்துல உட்காந்துருக்கிறார், அதாவது விருச்சகத்துல உட்காந்துருக்கார். செவ்வாய் அங்க ஆட்சி, சனி கூட நிற்கிறார் சார். இப்போ இந்த சனி திசை நடந்தாலும் செவ்வாய் திசை நடந்தாலும் நிச்சயமா இந்த ஜாதகனை கடங்காரனாக்கிரும். என்னையா சொல்ற, அங்க செவ்வாய் ஆட்சி தானே அப்படின்னாக்க நிச்சயமா ஆட்சி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எங்க உட்காந்துருக்கணும்? மேஷத்துல மகரத்துல துலாத்துல இருந்தா ஜெயிக்கும். அதே இது விருச்சகத்துல ஆட்சி வீட்டுல இருந்துச்சுன்னா சனி தசை நடக்கிறது கூட ஒரு பக்கம், செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா பெரிய அளவுல கடன் வாங்க வச்சிரும். சரியா? தொழில்ல திருப்தி இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டுரும். இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இல்லாம விருச்சகத்துல செவ்வாய் ஆட்சியாகி தசை நடத்துறாரு, 11ஆம் இடத்துல சனி ஆட்சி ஆயிருக்காருன்னு வச்சுக்கிருவோம். அப்படி இருந்தா கூட இந்த செவ்வாய் திசை இந்த ஜாதகரை கடங்காரனாக்கி. எப்படி? இங்க பாருங்க, இந்த செவ்வாய் சனியில செவ்வாய் இங்கேயே ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கிருவோம். சனி கும்பத்துல ஆட்சியா இருக்கார். இப்ப பாருங்க, இதுல சனி தசை நடந்ததுன்னா இந்த மீன லக்ன ஜாதகர்கள் மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்துல முன்னேற்றத்துக்கு வருவாங்க, சொத்து சேர்ப்பாங்க, வீடு கட்டுவாங்க, வண்டி வாங்குவாங்க, வெளிநாடு போவாங்க, நல்ல வருமானம் வரும் சனி தசையில. சரி, இப்பயே செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் தசை என்ன ஆகும்னா பொருளாதாரத்துல சிரமப்படுத்தும், தொழில் ஸ்டெபிலைசேஷன் இருக்காது, குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது, ஃபைனான்சியலா அவங்கள கஷ்டப்படுத்தும். இப்ப நான் சொல்றது ஆர்கியூமெண்ட்டுக்கு உண்டான ஒரு பலன் மாதிரி தெரியும். இல்ல அப்படிலாம் கிடையாது, அவர் ஆட்சியா இருக்காரு, குடும்பஸ்தானாதிபதி, அதெல்லாம் நல்லா இருக்கு, சனியும் 10ஆம் பார்வையா பாக்குறாரு, பார்த்துட்டு போறாரு, அந்த சனி செவ்வாய் ரெண்டுமே ஆட்சி வீட்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணும். ஆனா ஆக்சுவலா பிராக்டிக்கலா நீங்க இதை பாருங்க, விருச்சகத்துல செவ்வாய் உட்காந்து அதனுடைய தசை நடந்ததுன்னா மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நிச்சயமா கடன் வரும், தொழில இடமாற்றம் வரும், பொருளாதாரத்துல சிரமப்படுவாங்க, சொந்த பந்தத்தோட கருத்து வேறுபாடு வரும். இதை தாண்டி வரவே முடியாது. அப்படி தாண்டி வந்தவங்க இந்த தசை இப்படிதான் இருந்தது அப்படிங்கிறத மீன லக்னமா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். சரியா? அப்போ இந்த செவ்வாயோ அல்லது சனியோ தசை நடந்துச்சுனால் அந்த பீரியட்ல இந்த மீன லக்ன ஜாதகர்கள் மிகப்பெரிய சக்சஸை அடைவார்கள், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரியா? சரி, இதை தவிர மற்ற திசைகள் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மற்ற திசைகள் நடக்குது அப்படின்னா செவ்வாய் தசைக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கிருவோம். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் தசை, புதன் நீசமாக இருக்கணும், வக்ரமாக இருக்கணும், 6-8-12 இருக்கணும், ராகு கேதுவோட சேர்ந்துருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போயிருந்தால், புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த திசை மிகுந்த யோக திசை. அதே புதன் ஆட்சியா இருக்கிறார் அல்லது உச்சமா இருக்கார் அப்படின்னா நிச்சயமா அந்த புதன் திசை பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை. அந்த புதன் திசையை கடந்து வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுட்டேன்னு அவங்க பேசுவாங்க. அப்போ புதன் தசைங்கிறது சாதாரணமான திசை அல்ல. யாருக்கு? மீன ராசி, மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு. இங்க பாருங்க, புதன் 4ஆம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கார் அல்லது 7ஆம் பாவத்துல ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில இருக்காருன்னா நிச்சயமா அவங்க கஷ்டப்படுவாங்க. சரியா? ஏதாவது ஒரு விதத்துல அது பொருளாதாரமா இருக்கலாம், இருப்பிட மாற்றமா இருக்கலாம், சட்ட ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது மனைவியோடு கூடிய அல்லது கணவனோடு கூடிய பிரச்சனையா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனைகளை சந்திச்சு தான் அவங்க வெளியே வந்தாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். ஆனா பாக்குறதுக்கு புதன் ஆட்சியா இருக்கார், உச்சமா இருக்கார் அப்படின்னு எல்லாம் பேசுறதுக்கு நல்லாத்தியா இருக்கேன். ஆனா இதுல இன்னொன்னும் இருக்கு. இப்போ ஒரு நண்பர் சொல்லுவார், அதாவது ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்லுவார், இங்க பார், நீ சொல்றதெல்லாம் சரி, மீன லக்னத்துல தான் நான் பிறந்தேன், எனக்கு புதன் 4ஆம் இடத்துல அல்லது 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அல்லது ஆட்சி உச்சம் பெற்று தான் நிற்கிறார். ஆனாலும் புதன் தசை நடக்கல, எனக்கு ஒரு சிரமமும் தெரியல. இன்னும் சொல்லணும்னா புதன் தசையில தான் நான் கல்யாணம் பண்ணேன், பிள்ளை ஊட்டி வந்தது, சொத்து சுகம் வாங்கினேன், நல்லபடியா செட்டில் ஆனேங்க. அது எப்படி மீன லக்னத்துக்கு புதன் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தா கெடுக்கும்? கெடுக்கலையே, எனக்கு கெடுக்கலையே, எனக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஒரு பதில் வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த புதன் சிம்பிள் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது மிகப்பெரிய யோகம். அதே புதன் மிதுனத்துல வக்ரம் ஆயிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ மிகப்பெரிய யோகம். யாரு? மீன லக்னத்துக்காரங்களுக்கு. ஆனா வக்ரம் இல்லைன்னா இங்க கெடுத்துரும். அந்த புதன் வக்ரம் ஆகி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம்.
இல்லை வக்கரமும் ஆகலை ஆனாலும் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் பேசுகிறாங்கன்னா அந்த புதனோட ஏதாவது ஒரு பாவகிரகம் இருக்கும், ராகு இருக்கும் அல்லது கேது இருக்கும், இது ஏதாவது ஒரு பாவகிரகம் இருக்கும். இது முழுமையான யோகத்தை செஞ்சிரும்னு சொல்ல முடியாது, ஒரு பார்ஷியலான யோகத்தை வேணா செய்யும். ஆனால் இப்போ இதே புதன் நீசமாயி நிற்கிறார், லக்னத்திலேயே வந்து உட்காந்துட்டார், நீசமாயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. இந்த புதன் திசை மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்கும், வீடு வாசல் சம்பாரிச்சு கொடுக்கும், வாகன யோகத்தை கொடுக்கும், திருமண யோகத்தை கொடுக்கும். என்னையா 7க்கு அதிபதி நீசமாயிருக்கு இவ்வளத்தையும் செய்யுமா? பாதகாதிபதி கெட்டு போனா தான் யோகம், பாதகாதிபதி நல்லா இருந்தால் சிக்கல். அப்போ இதே புதன் ஈவன் 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க மீன லக்னத்துக்கு, அந்த புதன் திசை யோக திசையாக தான் நடக்கும். ஈவன் 12 வந்து புதனுக்கு மறைவில்லைன்னா கூட இந்த புதன் திசை யோக திசையாக நடக்கும். அதே புதன் திசை 6ஆம் இடத்துல நின்று தசை நடத்துறாரு அப்படின்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். 8ஆம் இடத்துல நின்று தசை நடத்துறாரு, இங்கே வக்ரம் இல்லைங்கிறது பேச்சுக்கே இடம் இல்லை, நல்லா இருக்கும். அப்போ இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக வர வேண்டியது சனி திசை, செவ்வாய் திசை. இந்த 2 திசையில் அவங்க பெரிய அளவில் சம்பாத்தியத்தை நோக்கி போகிறதுக்கான அருமையான திசை. அதை அடுத்து வரக்கூடிய மற்ற திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ எடுத்துக்காட்டா புதன் தசை வந்ததுன்னா அந்த புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த புதன் தசையில் அவர் நிச்சயமாக நிறைய சம்பாதிப்பார். சுக்கிர தசை நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் நடக்கிற சுக்கிர தசை வேற, மீன லக்னத்துக்காரங்களுக்கு நடக்கிற சுக்கிர தசை வேற. அந்த சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சியாவோ துலாத்தில் ஆட்சியாவோ இருந்ததுன்னா அந்த சுக்கிர திசை யோக திசை. இல்லை எனக்கு துலாத்தில் தான் இருக்குது அல்லது வந்து ரிஷபத்தில் தான் இருக்குது ஆனால் சுக்கிர தசையில் நான் ரொம்ப சிரமப்பட்டு போனேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அந்த ராசியில் அந்த சுக்கிரன் வக்ரமாயிருக்கும் அல்லது அதுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் வந்து நீசமாயிருக்கும். அப்போ தான் அது மாட்டிக்கும், இல்லாட்டி மாட்டாது. அப்போ சுக்கிர தசை மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை நடத்தினால், ஈவன் அது 12ஆம் இடத்துல உட்காந்து தசை நடத்தினா கூட யோகமான திசையாக இருக்கும். ஆனால் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தரமான யோக திசை அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் திசையை சொல்லலாம், அடுத்தது சனி திசையை சொல்லலாம். இந்த செவ்வாயும் சனியும் ஒன்று சேர்ந்திருந்தால் அது மிகப்பெரிய சக்சஸ். அந்த திசை சம்பாதிக்கக்கூடிய வயசில் வந்துட்டா அதுதான் ஜெயிக்கிற ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அது ஒரு 70 வயசில் வருது அப்படின்னாக்க ஜெயிக்கிறத வேடிக்கை பார்க்குற ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போது மீனத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் எந்த திசையில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும் ஓவராலாக தெரிஞ்சிருப்போம் நம்ம, இல்லையா? ஏன்னா எல்லா திசையும் நான் சொல்லலை, எல்லா திசையும் இதிலேருந்து டெவலப் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும்ல. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.